வணக்கம். இன்றைக்கி தக்காளி விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாற்று வந்து நட்டு 45 நாள் ஆகுது. 45 நாள் ஒரு களைக்கொல்லி அடிச்சிருக்கோம். அதாவது களைக்கொல்லி எதுக்கு அடிக்கணும்னா, கோரை இந்த கோரை, அருகு, பசலி இதெல்லாம் வந்து களை வெட்டினா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கேன். அதனால் களைக்கொல்லி அடித்தோம்னா இது என்ன செய்யும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செத்து கறியிடும். அப்போ செடி பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃப்ரீயாக இருக்கும். இந்தமாரி ஃப்ரீயாக இருக்கும். நம்ம களை வெட்டினா கூட அந்த களை வெட்டுற இடத்துல வேர் வந்து கொஞ்சம் வெளியில் வரும், செடி சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. களைக்கொல்லிக்கு அந்தமாரி வாய்ப்பு இல்லை. களைக்கொல்லி அடித்து நல்லாத்தே இருக்குது, செடி நல்லாத்தே இருக்குது. தக்காளிக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கலாம். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள்னால் நம்ம வந்து இதில் பிஞ்சு இதுகளை வந்து வர ஆரம்பிச்சிடும். தக்காளி விவசாயத்தில் வந்து செலவு கம்மி தான். என்ன சொல்கிறது, நாற்று வாங்குறது, உழவு அடிக்கிறது இதுதான். மருந்து இன்னமே நம்ம இதுக்கு மருந்தே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதில்லை. நம்ம காய் வந்தால் மட்டும்தான் மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். தக்காளி விவசாயத்தில் அதிக செலவு கிடையாது. ஆனால் மழை பெஞ்சால் மட்டும் கொஞ்சம் காய் இருக்கும்போது அழுகும். அது மட்டும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு 150 ரூபா பெட்டி விற்றாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் சொல்ல முடியாது, நஷ்டம் இல்லாமல் போகும். அந்த 100 ரூபாய்க்கு கீழே விற்றாதான் விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறது. நம்ம அந்த 150 ரூபா 200 ரூபா ரேட்டவே எதிர்பார்ப்போம். நன்றி.